நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடியோட பேர் வந்து கோட் வீட், இல்லைன்னா இதை வந்து பில்லி கோட் வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை கொம்பு ஆடு களை, பூம்புல், அப்பக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு களை தாவரம். இதோட சயின்டிஃபிக் நேம் அஜிரேட்டம் கோனிசைட்ஸ். இந்த செடியை நம்ம சாலையோரங்கள், புதர் செடிகள் நிறைஞ்ச இடம், தரிசு நிலங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த செடியோட வளர்ச்சின்னு பார்த்தோன்னா இது அசுத்தமான பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெல் சாகுபடியோட மிதமான ஒரு கலையாக இந்த செடி கருதப்படுது. இந்த செடி வந்து வெப்பமண்டல அமெரிக்காவில், குறிப்பாக பிரேசிலை பூர்வீகமாக கொண்ட செடி. இந்த செடி வந்து சில நேரங்களில் தனியாக வளரும், அப்போ செடியாகவும், சில நேரங்களில் மற்ற செடிகளோட சேர்ந்து வளரும் போது கொடி ஒன்றும் தோன்றும். இது கொடியாக தன்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செடியை பற்றி பிடிச்சி வளர்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் அப்பக்கொடின்னு சொல்கிறாங்க. இந்த செடி வந்து 0.5 மீட்டர் முதல் 1 மீட்டர் உயரம் வரைக்கும் சாதாரணமாக வளரும். சில நேரங்களில் இந்த செடி இதை விடையும் அதிகமாகவும் வளரக்கூடிய தன்மை உடையது. இது ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது. இந்த செடியோட இலைகள்னு பார்த்தோன்னா 2 to 6 சென்டிமீட்டர் நீளத்தில் முட்டை வடிவமாக, அதோட நுனிப்பகுதி ரம்பம் போன்று நீண்டு இருக்கும். இது ஒரு இருவித்திலை பூக்கும் தாவரம். இதோட பூக்கள் வந்து வெள்ளை நிறத்திலேயோ இல்லை இளம் ஊதா நிறத்திலேயோ கொத்து கொத்தாக இருக்கும். இதோட பூக்கள் வந்து முற்றி விதையாக காற்றில் பறந்து அடுத்த இடங்களை ஆக்கிரமித்து தன்னோட இனத்தை பெருக்கிக்கொள்ளும். அதனால் இந்த செடிக்கு இன்னொரு பேர் ஆக்கிரமிப்பு செடி. இந்த செடியை பற்றி நமக்கு இது ஒரு களைச்செடியாகவும் ஆக்கிரமிப்பு செடியாகவும் தான் தெரியும். ஆனால் இந்த செடிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, சீன மருத்துவத்தில் இது ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்குது. இந்த செடியோட பாகங்கள் வைக்கோல் காய்ச்சல், பெருந்தமனி தடிப்பு, தோல் அலர்ஜி, தலைவலி, நரம்பு வலி, சோர்வுக்கெல்லாம் மருந்தாக சீனர்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் கிராமங்களில் இந்த செடியோட இலையோட சாறை எடுத்து காலில் முள் குத்துன இடத்துல போடும்போது கொஞ்ச நேரம் கழிஞ்சு அந்த முள் தானாகவே வெளியே வந்துடும் அப்படின்னு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த செடியோட இலைச்சாறை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆறாத காயங்களில் தடவ அந்த புண் சீக்கிரம் ஆறும் அப்படின்னு சொல்லியும் கிராமங்களில் இந்த செடியை பயன்படுத்துகிறாங்க. இந்த செடியை ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம குடலில் இருக்கக்கூடிய நூற்புழு பூச்சியை கொல்லுவதற்கு இந்த செடியோட இலைச்சாறை பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த செடியை இயற்கை பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா கொசு கொல்லியாக இந்த செடியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா, இந்த செடியோட இலைகளோட சாறை எடுத்து தெளிக்கும் போது கொசு வராது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை பிடுங்கி அந்த புகை மூட்டியாக பயன்படுத்தும் போது அந்த புகையினால் கொசுக்கள் வந்து அந்த இடத்த விட்டு விலகிறதாகவும் கிராம மக்கள் நம்புகிறாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் இந்த இலையோட சாறை எடுத்து அழக்கூடிய குழந்தைகளோட மேலே தடவும் போது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடைக்கிறதா நம்புகிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இலையை எடுத்து வயிறு பகுதிகளில் தடவி கொண்டு நம்ம தூங்கினோன்னா கெட்ட கனவு ஒன்றும் வராது அப்படின்னு ஆப்பிரிக்க மக்கள் நம்பி இந்த செடியை புனித செடியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த செடி எப்படிப்பட்ட செடியாக இருந்தாலும் சரி, இந்த செடியை பற்றி சொல்லிட்டுள்ள எல்லா விஷயங்களும் உண்மையா அப்படின்னு இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதனால் இந்த செடியை நம்ம மருந்தாக உட்கொண்டோன்னா மருத்துவரோட ஆலோசனையோடு தான் இந்த செடியை உட்கொள்ளணும். ஏன்னா இந்த செடியில் பைரோலிசிடின் அல்கலாய்ட்ஸும் லைகோசைமின் எக்ஸினைடைன்ங்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து கொம்பு ஆடுகளை இல்லைன்னா அப்பக்கொடின்னு சொல்லக்கூடிய பூம்புல் பற்றி பார்த்தோம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்கு நன்றி.